உங்களுடைய மதத்துக்கு ஆசை தேவையாகி இந்திராணி அன்னைக்குடைய மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய பொன்னான பாதத்தில் கொட்டி தேவி அன்னைக்குடைய வந்தன சாமி என் பாதம் அணிந்திருக்கிறாயா? சரி, உண்மைதான் சொல்லுகிறேன் தேவி. எப்படி சொல்லுங்க? ஆதாரமாக சேவத்தபடிதான் என் தேவிக்கு மனமாற கொலையாம உனக்கு நான் வச்ச துன்பம் அழியாம நான் கட்ட இந்த திருமாங்கியத்தோடு இந்த பொண்ணு லோகத்துக்கு அணியாக வாழ்ந்திருப்போம் என்று தேவி. ஆமா, வாழ்வாய் வாழ்வாய் மனைவி எவ்வளவு அழகா இருக்கிறா.
என் மனைவி சித்திர பதுமைய போல உச்சில இருந்து உள்ளங்கால் வரை பார்த்தா கோடி மலர் கொட்டி அழகு. என் மனைவியை பார்த்து எப்படா வாழ்வாய் என்னடே சொல்றேன். நீங்க சொன்னதுக்கு வாசனமே போய் நேற்று தான் அவுத்து பார்த்தேன். சரி உள்ளார எல்லாமே புழுவா நெட்டுது. தேவியா அவன் கொண்டாட்டி அவனா வர்ணிச்சுக்கிறான். சொன்னவா வந்து பொண்ணை ஃபுல்லா நேர்ல பார்த்துட்டு தான் இந்த வேலைக்கு கல்யாணத்துக்கு சம்பாதிச்சுக்கிறாரு என்பது தெரியல. இருக்கட்டும் தேவி. எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததினால் ஆமா மிகவும் சந்தோஷம் அடைந்தீங்க. சந்தோஷம். அப்படி இருந்தாலும் மன்னா தேவியா ஐயனார கவித காரணம்மா சொல்லுகிறேன் தேவி. ஐயா உசாரு, ஐயா உசாரு, ஓரம் பார உசாரு. ஐயா உசாரு, ஐயா உசாரு, ஓரம் பார உசாரு. ஐயா அந்த மாதிரி வந்தீங்களா, இல்ல அவுத்து பார்க்க வந்தீங்களா? அப்படி இருந்தாலும் தெய்வலோகத்தில் இருந்த பெண்ணை இப்ப பான்சபைக்கு எது ஒரு காரணமாக அழைத்து மன்னா எதற்காக அழைத்தாயின்னு கேட்கிறாய். இதோ சொல்லுகிறேன் தேவி. அது நம்ம தேவசாம கொண்ட வேண்டி எதிராக கொண்டாடுச்சே. எப்படி என்றால் எப்படி நம்ம பொண்ணுலோகத்துல தேவர் சபை மாதத்தில் ஒரு முறை தேவர் சபை கூட்டுவது வழக்கம். அதனால இன்று நிலத்துல தேவர் சபை கூட்டக்கூடிய நாள். இன்னைக்கு தேவர் மூவர் சித்தர் புத்தர் சொல்லக்கூடிய தேவரிசி அவர்களும் நம்ம தேவலோகத்துக்கு வருவார்கள். இன்று தினத்துல நம்ம இருவரும் நின்று எல்லாரையும் வரவேற்று நம்ம இன்னைக்கு தேவர் சபையை நன்மையாக கூட்டி முடிக்க வேண்டும். அதுக்காகத்தான் தேவி அழைத்தேன். சாமி உங்களுடைய கட்டளை பிரகாரமே இந்த தெய்வலோகத்திலே தேவர் சபையை கூட்டுங்கள் சாமி. அப்படியே ஆகட்டும். அதான் மந்திரியாரே, இந்த பொண்ணுலோகத்துல தேவர் சபைக்கு எல்லாரும் கூடி நீங்க வருவார்கள். சரிங்க. அதனால நான் சிறிது நேரம் இந்த பொண்ணுலோகத்துல இருக்கிறேன். சரிங்க. வரக்கூடிய அனைவர்களையும் வரவேற்று எல்லாரும் வந்த பிறகு சரிங்க. இன்னைக்கு தேவர் சபையை நன்மையாக நான் கூட்டி முடிக்க வேண்டும். அப்படிங்களா? சிறிது நேரம் இருக்கிறேன். அப்படி யாரு வந்தாலும் எனக்கு அறிக்கை சொல்லும் மந்திரி. அவர்களை மரியாதையாக நான் வரவேற்க வேண்டும் பொண்ணுலோகத்துல. சாமி நீங்க அப்படியே அருவாமனையில சூத்த கிழிச்சிட்டு உட்காருங்க. அரண்மனையில சிம்மாசனத்துல இப்படி அமருங்க. சரி, நான் முன்னாடி செங்கோல புடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். யாரு வந்தாலும்
இருந்தாலும் சரி ஆமா உங்களுடைய அனுமதியோட உள்ளார விடுறேன். ஆமா மந்திரி. ஆகட்டுங்களா? ஆகட்டும். சாமி சிறிது நேரம் அமர்ந்திருப்போம். ஆ. யார் வந்தாலும் வரவேற்போம். ஆகட்டுங்க. ஆகட்டும். கேளுங்கள் சபையோர்களே, இப்படியாகத்தானே விஸ்வாமித்திர சபை தர்பார் மற்ற விஷயம் என்ன